ப்ரொமோல யாரெல்லாம் நம்ம விஜய் காவேரி சீனை ரொம்பவே மிஸ் பண்ணீங்க? மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க. அடுத்தடுத்து என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி டைம்ல கூட எனக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட கங்கா வந்து சண்டை போடுறாங்க. ரொம்பவே அழ ஆரம்பிச்சுறாங்க. என்னதான் சமாதானப்படுத்தினாலுமே கங்கா வந்து சமாதானம் ஆக மாட்றாங்க. பாட்டி, காவேரி, விஜய், சாரதம்மா எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம காவேரி ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்போ நம்ம சாரதாம்மா நம்ம காவேரி முகத்தையே பார்க்குறாங்க. எப்போதை விட இன்னைக்கு காவேரியோட முகம் ரொம்பவே ஜொலிக்குதே! அவ்வளோ சந்தோஷம் முகத்துல தெரியுதே! அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி முகத்தையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. உடனே பாட்டி வந்து சாரதா கிட்ட, "என்ன சாரதா, ஏதோ உன் மகள புதுசா பார்க்குற மாரியே பார்க்குற, வச்ச கண்ணு வாங்காம என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கிற?" அப்படின்னு பாட்டி கேட்கவும், எங்க சாரதாம்மா இருந்துக்கிட்டு, "என்னமோ காவேரி எனக்கு ரொம்பவே அழகா தெரியிறா." நம்ம காவேரி எப்போதுமே அழகு தாண்டி, என்ன நீ புதுசா சொல்லிட்டு இருக்கிற? அது இல்லைங்க அத்தை, அவ எப்போதுமே அழகுதான். இன்னைக்கு என்னமோ ரொம்பவே அழகா தெரியிறா. ஏதோ அவகிட்ட ஒரு மாற்றம் தெரியுது. ஆனா என்னன்னு சரியா சொல்ல தெரியல அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுவா, இத்தனை நாளா விஜய் வந்து அவ கூட இல்லை. இப்போதானே விஜய் காவேரி வந்து சேர்ந்துருக்குறாங்க. தான் புருஷன் பக்கத்துல இருக்கனால தான் காவேரி இவ்வளோ அழகா தெரியிறா அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு சிரிக்க ஆரம்பிச்சுறாரு. இங்க அதெல்லாம் கேட்டுட்டு கங்கா வந்து அப்படியே பயங்கர ஒரு வெறுப்புல தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. பாட்டி, நீங்க சொன்னது கரெக்ட்டு தான். ஆனாலுமே வந்து அதை விட வந்து என்கிட்ட ஒரு மாற்றம் இருக்குது. என்ன உங்களுக்கு தெரியலையா? கரெக்ட்டா கண்டுபிடிங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாரதாம்மா கிட்டயும், எங்க பாட்டிக்கிட்டயும் வந்து சொல்றாங்க. அப்படி என்ன இவகிட்ட மாற்றம் இருக்குது? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இங்க காவிரியை மேல இருந்து கீழ வரையும் என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனா அவங்களால வந்து கெஸ் பண்ண முடியல. உடனே காவிரியே வந்து உண்மையை சொல்லிடுறாங்க. "உங்களால கண்டுபிடிக்க முடியலையா? என்ன பாட்டி, என்னம்மா இப்படிலாம் பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "இங்க பாருங்க, நான் புது செயின் போட்டிருக்கிறேன். அதான் இன்னுமே நான் அதை அழகா காட்டுது. யார் வாங்கி கொடுத்தது? என் விஜய் வாங்கி கொடுத்ததில்ல. அதான் அழகா தெரியுது என்ன. அவ்வளோ அழகா என்னைய காட்டுது அந்த செயின்." அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இங்க நம்ம பாட்டிக்கும் சாரதாவுக்குமே விஷயம் தெரியுது. "ஓ! அப்படியா கதை? இவ்வளோ நேரம் நாங்களும் வந்து பார்த்தோம். ஆனா எங்களால கண்டுபிடிக்க முடியலடி காவேரி." அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் செயினை பார்க்குறாங்க. தொட்டு தொட்டு நம்ம பாட்டியும் சாரதாம்மாவும், "உண்மையாவே ரொம்பவே சூப்பரா இருக்குடி. எப்போ வாங்கி கொடுத்தாரு? என்ன ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட வந்து கேட்குறாங்க சாரதாம்மாவும் பாட்டியும். "பாட்டி, அவர் இப்போ ஒன்றும் வாங்கலை. ஆல்ரெடி எனக்கு முன்ன வாங்கி வச்சுருந்தது தான். அவர் வீட்டுக்கு என்னை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார்ல, அப்போவே இதெல்லாம் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருக்கிறாரு. இப்போ தான் எனக்கு கொடுத்தாரு." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டு பாட்டி, சாரதாம்மா, குமரன் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நமக்கு இதெல்லாம் கொடுத்து வைக்கலையே, நம்ம புருஷனும் தானே இருக்கிறாரு. வளகாப்பே வந்து பண்ணவா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆனால் விஜய் காவிரியை எப்படிலாம் பார்த்துக்கிறாரு. உண்மையாகவே எனக்கே பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறாமப்பட்டு தான் இந்த கங்கா நிற்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சாரதாம்மா இங்கே விஜய்கிட்ட வந்து பேசுகிறாங்க. "உங்களை போயிட்டு நான் பிரித்து வச்சுட்டேனப்பா. இப்போ நினச்சா கூட எனக்கு ரொம்பவே வந்து என் மேலே கோபம் வருது. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுப்பா. உன்ன மாதிரி காவேரிக்கு ஒரு பையன் கிடைக்கிறது பெரிய விஷயம்தான். காவேரி மட்டும் இல்லை, உங்களை மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறதுக்கு நாங்களுமே வந்து ரொம்பவே வந்து கொடுத்து வச்சுருக்கணும். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குதுப்பா. ஆனால் உங்களை போயிட்டு பிரித்து வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு சாரதம்மா கண்கலங்க ஆரம்பிச்சுறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு, "அத்தை, உங்ககிட்ட இதுக்கு முன்னாடியே நான் வந்து சொல்லிட்டேன். இப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை. நீங்கள் வந்து என்ன வேணும்னேவா பண்ணீங்க. காவேரியோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணீங்க. என் மேலேயும் தப்பு. நான் வந்து அந்த கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணி தப்பு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு நீங்கள் அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. இப்போது நீங்கள் என்னை எப்படி பார்த்துக்கிறீங்க? எனக்கு அம்மா இல்லாத குறைய நீங்கள் தீர்த்துட்டீங்க. அந்தளவுக்கு நான் சந்தோஷமாக இருக்கிறேன்." அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படியே இங்கே பாட்டியும் சாரதம்மாவும் நம்ம விஜயை புகழ்ந்து பேச நம்ம காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் கங்காவுக்கு இவங்களுக்கு இதே ஒரு வேலையாக போச்சு. அதான் இந்த வீட்டுக்கே வர்றதுக்கே சுத்தமாக பிடிக்கல. பேசாமல் கடையிலேயே தங்கிக்கலாம் போல். ரொம்ப தான் இந்த அம்மா வர வர பண்ணிகிட்டு இருக்குது. எப்போ பார்த்தாலும் இந்த விஜய் காவிரியை தான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்குது. செம்ம கடுப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா வந்து கிளம்புறாங்க. "என்னங்க இன்னும் நின்றுட்டு இருக்கிறீங்க? கடைக்கு டைம் ஆகலையா உங்களுக்கு? கஸ்டமர் ஃபோன் போட்டாங்க, வாங்க போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா கிளம்புறாங்க. இங்கே குமரன் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இவ டென்ஷன் ஆகிட்டா போல நினப்பா கங்கா.
விஜய்லாம் காவேரிக்கு இவ்வளோ செய்கிறாரு, ஆனால் நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைப்பா. இந்த மாதிரி டைமில் நம்ம கங்காவை வந்து ஃபீல் பண்ண வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன நின்று யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, இப்போ வரப்போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ரொம்பவே கத்துறாங்க. இங்கே விஜய் இருந்துக்கிட்டு கங்காவை கலாய்க்கிறாங்க. ஏன் எப்போ பார்த்தாலும் இப்படி டெரராகவே இருக்கிறீங்க, என்ன விஷயம் சொல்லுங்கள், இந்த மாதிரி டைமில் இப்படிலாம் கோவப்படக்கூடாது கோதாவரி, கொஞ்சம் ஜாலியாக சந்தோஷமாக இருங்க, அப்போ தானே உள்ளே இருக்கிற குழந்தையும் நல்லா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆமாம், எங்கே நான் சந்தோஷப்படுற மாதிரி விஷயம் நடக்குது, என் தலையெழுத்து இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா புலம்பிக்கிட்டே அப்படியே போகிறாங்க. கூடவே குமரனும் போகிறாங்க. என்னதான் ஆச்சு உங்கள் அக்காவுக்கு, ஏன் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாங்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, எனக்கே வந்து தெரியலங்க, என் அக்கா அப்போலேருந்து இப்படி தான், ஆனால் இப்போது ரொம்பவே வந்து ஒரு சேஞ்சஸ் தெரியுது, என்னாலேயே அவள் எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வந்து கணிக்க முடியலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே சாரதாம்மா இருந்துக்கிட்டு, நீங்கள் கங்காவெல்லாம் நினச்சி எதுவும் நினச்சிக்காதீங்க, அவள் எப்போதுமே இப்படி தான் தம்பி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே கங்கா போயிட்டு ரொம்பவே யோசிச்சுட்ருக்குறாங்க. நம்ம ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காது போல், இது முன்னாடியே தெரிஞ்ச விஷயந்தான், ஏதோ இதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு, நம்ம வந்து அதை ஏற்றுக்கிட்டு நம்ம வந்து போக வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க, வேலையும் பார்த்துக்கிட்டு. அப்போ குமரன் இருந்துக்கிட்டு கங்காவை பார்க்குறாங்க. என்னாச்சு கங்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. எதுவும் ஆகலை, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு ரொம்ப கோவமாக வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம குமரன் இருந்துக்கிட்டு கங்காவை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே பாரு கங்கா, இந்த மாதிரி டைமில் நீ ரொம்ப கோவம்லாம் படக்கூடாது, காவேரி பாரு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறா, நீயும் அவ்வளோ மாதிரி சந்தோஷமாக இருக்க வேண்டியது தானே, அவளுக்கு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்குது, அவள் சந்தோஷமாக இருக்கிறா, எனக்கு அப்படியா, அவள் ஆசைப்படாத எல்லாத்தையுமே செய்கிற அளவுக்கு அவள் ஹஸ்பண்ட் அவளை நல்லா பார்த்துக்கிறான், ஆனால் எனக்கு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா வந்து ரொம்பவே புலம்ப ஆரம்பிச்சுறாங்க. உடனே குமரன் இருந்துக்கிட்டு, இப்போ என்ன உனக்கு வளகாப்பு தானே பண்ணணும், உனக்கு எந்த மாதிரி நகை வேணும் எல்லாம் சொல்லு, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் இருந்துக்கிட்டு சொல்ல, இங்கே நம்ம கங்கா இருந்துக்கிட்டு ஒரு லிஸ்ட்டே போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒட்டியானம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசை, ஆனால் இருக்கிற செலவுலாம் நிறையா இருக்குது, கண்டிப்பாக அதெல்லாம் வாங்க முடியாது, பரவாயில்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம், உனக்கு எதெல்லாம் ஆசையோ கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே நான் வாங்கி தருவேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்காவை குமரன் வந்து சமாதானப்படுத்திடுறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்க்காத விதமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வருது, ரொம்பவே பெரிய ஆர்டரு. சீக்கிரமே அதை வந்து டெலிவரி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம குமரன் வந்து யோசிக்கிறாங்க, இந்த ஆர்டரை எடுத்துக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கங்காவை யோசிச்சு பார்க்குறாங்க. கங்காவுக்கு நம்ம கண்டிப்பாக ஆசைப்பட்டதை செய்யணும், இந்த ஆர்டரை எடுத்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய அமௌண்ட்டு வரும், அதனால் நம்ம எப்படினாலும் ராப்பகலாக பட்டாலும் இதை எப்படினாலும் நம்ம இது பண்ணி பணத்தை சம்பாதிச்சு வளகாப்பை ரொம்பவே சிறப்பாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து முடிவு பண்ணுறாரு. அவங்கக்கிட்டையுமே ஆர்டர் வந்து எடுத்துடுறாரு. நீங்கள் சொன்ன டைமில் நான் கரெக்டாக வந்து எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருவேன் ரெடி பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அட்வான்ஸாக ஒரு பணத்தை வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக நம்ம குமரன் வாங்கிக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த அட்வான்ஸ் பணத்தை நம்ம கங்கா கிட்ட தான் வந்து கொடுக்குறாங்க. கங்காவுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம நிவின் வராரு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஆர்டர் வந்து எடுத்துருக்குற, அதுவும் குறைஞ்ச டைமில் முடியுமா, ரொம்பவே கஷ்டமாக இருக்குல்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே குமரன் இருந்துக்கிட்டு, இல்லை பரவாயில்ல நான் கண்டிப்பாக செஞ்சுருவேன் நிவின், இப்போ எனக்கு பண தேவை அதிகமாக இருக்குது, கங்காவுக்கு வளகாப்பு வேற வைக்கணும், பணம் நிறையா தேவைப்படும், அதனால தான் என்னால் முடியும் நிவின், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே பார்த்திங்கன்னா தீவிரமாக அந்த வேலையில் வந்து குமரன் இறங்கிட்டார். ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாரு. கூடவே நம்ம விஜயும் நிவினுமே பார்த்திங்கன்னா களத்தில் இறங்கிட்டாங்க. இதில் என்னென்னா மகாநதி வந்து சகோதரிகளின் கதை இல்லை சகலைகளின் கதை அப்படின்னு சொல்லிட்டு தான் முக்கால்வாசி கமெண்ட் இருக்குது. உண்மையாகவே இவங்களோட ஒரு பாண்டிங்கு அவ்வளோ அழகாக இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ பாசமாக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக போகுது. சகோதரிகளுக்குள்ளே தான் ஒற்றுமை இல்லை, ஒற்றுமையாக வந்து காட்டிக்க மாட்றாங்க அந்தளவுக்கு, ஆனால் இவங்களுக்குள்ளே இவ்வளோ ஒற்றுமையாக காட்டிக்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே முடிஞ்ச அளவுக்கு கங்காவுமே குமரனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் குமரன் இருந்துக்கிட்டு, கங்கா நீ வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட வேணாம், நீ வீட்டுக்கு போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எப்படிங்க நீங்களாக ஒரு ஆளாக கஷ்டப்படுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதான் கொஞ்ச நேரத்தில் நிவின் விஜய் 2 பேருமே வந்துடுவாங்க ஹெல்ப்புக்கு, நீ போ கங்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. நெக்ஸ்ட்டு கங்கா மட்டும் வீட்டுக்கு வராங்க. கங்கா கிட்ட சாரதம்மா விசாரிக்கிறாங்க, எங்கே குமரன் தம்பி இப்போது சரியாக வீட்டுக்கே வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்டரை வந்து எடுத்துருக்கிறாரு அதனால தான்
அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே ரொம்பவே கஷ்டப்பட்டு குமரன் அந்த ஆர்டரை நல்லபடியாக முடிச்சிடுறாரு. முடிச்சு அவங்கக்கிட்டேயுமே டெலிவரி பண்ணிடுறாரு. அவங்களுமே ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. அதை வச்சு நம்ம குமரன் வந்து பார்த்திங்கன்னா கங்கா எப்படி ஆசைப்பட்டாங்களோ அதே மாதிரி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே வந்து பண்ணுறாங்க. கங்கா எனக்கு தான் முதல்ல வளைகாப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னனால கங்காவுக்கு சீக்கிரமே வளைகாப்புக்கு வந்து ஏற்பாடு செஞ்சிடுறாங்க. எங்கள் குமரனோட அம்மாவுமே வந்து ஊர்லேருந்து கிளம்பி வராங்க. வந்ததுமே இங்கே நம்ம விஜய் காவேரியை பார்க்குறாங்க. நம்ம விஜய் வந்து எப்போதுமே எல்லாருக்கிட்டேயும் கலகலப்பாக பேசுகிறனால இங்கே குமரனோட அம்மா வந்ததுமே பார்த்திங்கன்னா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டேயுமே ரொம்பவே ஜாலியாக பேசுகிறாங்க. ஆனால் குமரனோட அம்மா இருந்துக்கிட்டு காவேரியை ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நீ கல்யாண விஷயத்தில் தான் திருட்டுத்தனம் பண்ணியிருந்த அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா இப்போது கற்பம் விஷயத்தில் கூட இப்படிலாம் பண்ணியிருக்கிற, இது எவ்வளோ பெரிய விஷயம், இதை எதுக்காக நீ மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பிடிச்சி செம்மையாக திட்டுறாங்க. அப்போவே எனக்கு தெரியும், நீ வாந்தி எடுக்கும்போதே எனக்கு வந்து அது மசக்க வாந்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஆனால் நான் சொன்னால் யார் இந்த வீட்டில் கேட்டால் யாருமே காது கொடுத்து கேட்கலையே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. காவேரி ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்கிறாங்க. இங்கே விஜய்க்குமே கோவம் வருது. இப்போ எதுக்காக நீங்கள் காவேரியை கஷ்டப்படுத்துகிற மாதிரியே பேசுகிறீங்க? நான் அப்படி ஒன்றும் தப்பாக சொல்லலையே, நீங்கள் பண்ணது ரொம்பவே தப்பு. ஏதோ நடந்தது நடந்துருச்சு, காவேரி வேணும்னே இதெல்லாம் பண்ணலை, அவள் இருந்த நிலமை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம சாரதாம்மா பாட்டியுமே வந்து சாந்தியை பிடிச்சி திட்டுறாங்க. நடந்து முடிஞ்ச கதையை இதுக்கப்புறம் எதுக்கு பேசி நீ வந்து காவேரியை வந்து கஷ்டப்பட விடுற, பேசாமல் இரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சரி இதுக்கப்புறம் நான் எதுவுமே பேசலை, வாயை மூடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தியம்மா வந்து சொல்லிடுறாங்க. அப்படியே இரு, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் கூட வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வளைகாப்புக்காக பந்தல் எல்லாமும் டெக்கரேஷன்லாம் போட்டு எல்லாமும் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதை பார்த்து நம்ம கங்காவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உண்மையாகவே குமரன் மாமா நம்ம மேலே ரொம்பவே பாசம் வச்சுருக்கிறாரு. நம்ம தான் தேவையில்லாமல் அவர்கிட்ட சண்டை போடுறோம், அவரை கஷ்டப்படுத்துகிறோம், அவர் நமக்காக எவ்வளோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்கா வந்து ரொம்பவே மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. காவேரி வந்து கங்கா கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்னக்கா ரொம்பவே சந்தோஷமாக இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நான் சந்தோஷமாக இருக்கக்கூடாதா, நீ மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு குதர்க்கமாக பேசுகிறாங்க. ஏன்க்கா அப்படிலாம் வர வர உங்கள் தொல்லை தாங்க முடியலை, ஏதோ உனக்கு மட்டும்தான் சூப்பரான வாழ்க்கை கிடைச்ச மாதிரிலாம் நீ பண்ணிகிட்ருக்குற, என் அம்மா கூட அப்படி தான் பண்ணிகிட்ருக்குற, உலகத்தில் இல்லாத மாப்பிள்ளை அதுக்கு கிடைச்ச மாதிரியே, ஏன் குமரன் மாமா நம்ம வீட்டுக்காக எதுவும் பண்ணலையா, எவ்வளோ பண்ணியிருக்கிறாரு, அவரை கொஞ்சமாச்சும் அவங்க பெருமையாக பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. நீ தப்பாக நினச்சிட்ருக்குறக்கா, குமரன் மாமா பற்றி நம்மளுக்கு தெரியாதா, அவர் நமக்கு யார், நம்மளோட சொந்த அத்தை பையன். விஜய் வந்து நமக்கு அப்படி சொந்தம்லாம் இல்லைல்ல, அவர் எதுக்குக்கா இவ்வளோ தூரம் நமக்கு செய்யணும், அந்தளவுக்கு அவர் நம்ம மேலே பாசம் வச்சுருக்கிறாருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், சரி சரி, போதும் போதும் நிப்பாட்டிடு, நீ உன் புருஷன் புராணத்தை பாட ஆரம்பிச்சிடாத, என்னால் கேட்க முடியாது, சும்மா நல்லா டெய்லி அம்மா வந்து இதே தான் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா வந்து போயிடுறாங்க. எதுவுமே காவேரி கிட்ட பேசாமல். இங்கே காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. முன்னாடிலாம் அக்கா நம்மக்கிட்ட சிரித்து ஜாலியாக பேசும், இப்போ நம்ம பேசினாலுமே இப்படி எதுனாலும் ஒரு மாதிரி பேசிட்டு நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சாரதாம்மா மருமகனுங்க 3 பேரும் ஒத்துமையாக அப்படி இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு, என்னடி என்ன சாரதா அங்கேயே பார்த்துட்ருக்குற, மருமக பசங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறத பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆமாங்க அத்தை, என் கண்ணே பற்றும் போல் இவங்கள இப்படி ஒன்றா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அத்தை. என் வீட்டுக்காரர் தான் போயிட்டாரு, ஆனால் அவர் இடத்துல இவங்க இப்படி செய்யும்போது பார்க்க அவ்வளோ ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எங்கள் பாட்டியுமே ஆமாம் சாரதா, அதை தான் நானும் நினச்சேன், நீயே சொல்லிட்ட, உண்மையாகவே இந்த மாதிரி 3 பேருமே அவ்வளோ தங்கமான பசங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கங்கா வந்து வளைகாப்புக்கு ரொம்பவே அழகாக ரெடி ஆகிட்டாங்க. இங்கே வளைகாப்புக்கு எல்லா டெக்கரேஷனுமே ரொம்பவே சூப்பராக பண்ணிட்டாங்க. எல்லாருமே வளைகாப்புக்கு வந்து ரெடியாக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம விஜய் காவேரி பார்த்திங்கன்னா செம்மையாக ஒரு சாரீ வேஷ்டி ஷர்ட்டில் வந்து அவ்வளோ அழகாக மேட்சிங்காக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கங்காவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமும் வந்து பண்ணிக்கிறாங்க. கங்காவுக்கு ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே வந்து குமரன் வந்து வாங்கி கொடுத்துறாரு. அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாமும் வந்து செஞ்சுறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே வளைகாப்புக்கு எல்லாருமே சொந்தக்காரங்களாக வர ஆரம்பிச்சுறாங்க.
யமுனாவுமே அப்போ தான் வராங்க. உடனே யமுனா கிட்ட கோவப்படுறாங்க கங்கா. "என்னடி நீ விருந்தாளி மாரி இப்போ வர? நீ எல்லாம் முன்னாடியே வந்திருக்க வேணாமா? அக்கா மேலே உனக்கு பாசமே இல்லைல?" அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. "அக்கா ரொம்ப வேலைக்கா, எக்ஸாம் வேற போயிட்டு இருந்தது. அதனால தான் இப்போ வந்தேன். தயவு செஞ்சு மன்னிச்சிடுக்கா" அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. "சரி சரி, நான் ஒன்றும் நினைக்கல. வளகாப்பு உனக்கு தானேக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. "ஏன்டி நீ வேற? அப்புறம் எனக்கு இல்லாம அப்புறம் என்ன காவேரிக்கா?" அப்படின்னு வந்து கேட்குறாங்க. "இல்லை, இன்னைக்கு தானே தெரியும். உனக்கான அரேஞ்ச்மெண்ட்டை தான் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் காவேரி தான் பாரு தலையில் தூக்கி வச்சு இது பண்ண போகிறாங்க" அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. "அப்படி மட்டும் எதுனாலும் நடந்துச்சுன்னா அவ்வளோதான், நான் கடுப்பாயிருவேன்டி யமுனா" அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. "சரி சரி, என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கங்காவும் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. எல்லாம் முறையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கங்காவுக்கு வளையல் போட எல்லாம் சம்பிரதாயம்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே அந்த டைமில் வந்து விஜயோட தாத்தா பாட்டி அவங்களுமே வந்துடுறாங்க. வந்ததுமே இங்கே பார்த்தீங்கன்னா கங்கா கிட்ட எதுவுமே பேசாமல் காவேரி கிட்ட தான் போயிட்டு பேசுகிறாங்க. எவ்வளோ தான் பாட்டிக்கு காவேரி மேலே கோவம் இருந்தாலுமே இங்கே வரும்போது காவேரிக்காக வந்து ஜுவல்ஸ் பாக்ஸு அவ்வளோ பெருசாக வந்து கொண்டு வந்து தராங்க. "இங்கே பாருமா காவேரி, நீ வெறுங்கழுத்தாக இருக்கக்கூடாது. இதில் இருக்கிறதெல்லாம் உனக்காக தான், எல்லாத்தையுமே போட்டுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி வந்து சொல்கிறாங்க. ஆனால் காவேரி இருந்துக்கிட்டு, "இல்லை அதெல்லாம் வேணாம், நான் இதுக்கெல்லாம் ரொம்பலாம் ஆசைப்பட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு, "அவங்க தான் ஆசைப்பட்டு தராங்கல்ல காவேரி, எதுக்காக வேணான்னு சொல்கிற? போட்டுக்கோ, 4 பேர் வருவாங்க சொந்தக்காரங்க, அவங்க முன்னாடி நீ நல்லா கெத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்றாங்க. நம்ம என்ன அதெல்லாம் வாங்கியா வச்சுக்கிற போகிறோம்? போட்டுட்டு நீ மறுபடியுமே வந்து பாட்டிக்கிட்டேயே வந்து கொடுத்துரு" அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. "ஏன் விஜய், அப்படியே வச்சுக்கோங்க. திரும்பி நான் இதை கொண்டு போயிட்டு நான் என்ன பண்ணேன்? எல்லாம் உனக்கானது தானே" அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. "இல்லை இல்லை, பரவாயில்ல, நாங்கள் எல்லாத்தையுமே வாங்கிக்குவோம். இப்போ நீங்கள் சொல்கிறதுக்காக தான், நீங்கள் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் காவேரி கிட்ட வந்து பேசுகிறேன்." அப்புறம் காவேரி வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இங்கே நம்ம விஜய் ஜுவல்ஸை போட்டு விட, இங்கே பாட்டியே வந்து அவங்க கையால் வந்து ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு விடுறாங்க. இங்கே பொண்ணை விட, அதாவது கங்காவை விட நம்ம காவேரி தான் ரொம்பவே அழகாக இருக்கிறாங்க, எல்லா ஜுவல்ஸுமே போட்டு. வரவங்கள எல்லாருமே கன்ஃபியூஷன் ஆயிடுறாங்க. வளகாப்பு யாருக்கு? கங்காவுக்கா காவேரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்கலாம் காவேரிக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு காவேரிக்கு கிட்டலாம் வந்து கிஃப்ட்டை வந்து கொடுக்குறாங்க. இதை பார்த்தா கங்கா பயங்கர கோவப்படுறாங்க. இப்போ இதெல்லாம் முக்கியமா? அவங்க தான் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பல்ல இளிச்சுக்கிட்டு வாங்கி போட்டுக்கிட்டா. நம்ம அப்போ எப்படி போனாலும் பரவாயில்ல, நம்ம மனசு ஃபீல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இவளுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட நிற்கிறாங்க. உடனே கத்த ஆரம்பிச்சுறாங்க. இங்கே குமரன் வந்து கங்காவை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் வந்தவங்க கிட்டலாம் காவேரி இருந்துக்கிட்டு, "எனக்கு வளகாப்பு இல்லை, கங்கா அக்காவுக்கு தான், அந்தோ அந்தா இருக்கிறாங்க பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. இதெல்லாம் பார்த்த கங்கா எரிமலையா வெடிச்சிடுறாங்க. காவேரி கூட வந்து சண்டை போடுறாங்க. "ஏய், உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? வேணும் தானே எல்லாமும் பண்ற. இப்போ இப்படிலாம் நீ போட்டு இப்போ ஆட்டிக்கிட்டு நிற்கணும்னு என்ன அவசியம்?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. "ஏன்க்கா, இதை வந்து தாத்தா பாட்டி எனக்கு ஆசையாக கொடுத்தாங்க. ஆ இப்போ உன்னோட ஃபங்க்ஷனா என்னோட ஃபங்க்ஷனா சொல்லு? இப்போ நீ இதை வேணும் தானே இப்படிலாம் பண்ணுற? அப்போது எனக்கு எப்படி இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு, "இங்கே பாருங்க கங்கா, நீங்கள் தேவையில்லாமங்க காவேரியை பேசுகிறீங்க. அவள் வேணான்னு தான் சொன்னா. நாங்கள் தான் வந்து சொந்தக்காரங்களாம் வருவாங்க, அவங்க முன்னாடி நல்லா இருக்கணும், இந்த மாதிரி ஜுவல்ஸ்லாம் போட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இது பண்ணோம். தேவையில்லாமல் நீங்கள் எதுக்காக காவிரி மேலே வந்து ஆசைப்பட்றேன் இந்த மாதிரி கோவப்படுறீங்க" அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எல்லாம் நீங்கள் எல்லாம் கூட்டு சேர்ந்து வேணும் தான் பண்ணுறீங்க. ஆக மொத்தத்தில் என் வளகாப்பையே நீங்கள் வந்து நாஸ்தி பண்ணிட்டீங்க, என் மைண்ட் செட்டையே கெடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே கத்துறாங்க. இங்கே சாரதாம்மா பாட்டி கங்காவை சமாதானப்படுத்துகிறாங்க. பாதியிலேயே பார்த்தீங்கன்னா, "எனக்கு வளகாப்பே வேணாம் போதும்" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா எழுந்து போயிடுறாங்க. இங்கே எல்லாருமே ரொம்பவே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கங்கானால பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து நடக்க போகுதுங்க. நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.